பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு தெய்வ வார்த்தை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்கிறார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி நீங்கள் பிறரை ஆசீர்வதியுங்கள் என்கிற அந்த அர்த்தத்தில் அந்த வசனம் இருக்கிறது. நாம் பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்றால், அல்லது பிறரை நாம் ஆசீர்வதிப்போம் என்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிறர் என்று யாரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு தீமை அல்ல, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல துன்பப்படுகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறது. யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நாம் ஆசீர்வதிக்கும் போது நாம் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று எழுதப்படுகிறது. அதாவது திட்டு வாங்கி இருப்போம் என்றால், அந்த திட்டினவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். முதலாவது, பிறரை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். இரண்டாவது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்கிறோம். விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். விசுவாசத்தினாலே தான் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசத்துல என்ன விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. விசுவாசம் வளர வேண்டும். ஆசீர்வாதம் என்ற சுகம், சந்தோஷம், நிம்மதி நமக்கு கிடைக்கும் போது விசுவாசத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், நிலம் மழை தண்ணீர் பெற்று பயிர் முளைப்பிக்கிறது போல கர்த்தர் நமக்கு ஒரு முளைப்பை கொடுத்து அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அதாவது 9, 10 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, நன்மை செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், அப்பொழுது ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறவர்களா இருக்கிறோம். நன்மை செய்கிறதுனாலே, கிரியை செய்கிறதுனாலே நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you.